ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வேர்க்கடலையும், கடல பருப்பையும் வச்சு சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்னி செய்றதுக்கு ஒரு வாண்டல் எடுத்துக்கலாம். வாண்டல் சூடாகட்டும். வாண்டல் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. 1/4 கப் கடல பருப்பு சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 2யும் சேர்த்து கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட பூண்டு, வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கோலி சைஸ் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாரி 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு புடி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கோலி சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. சூடு ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். வாண்டல்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் அரைச்சு ஊத்திக்கலாம். சட்னி தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சட்னியில தாளிப்பு சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணி ஆயிடுச்சு. இந்த மாரி இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இந்த மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.